Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்கம் எக்ஸாம்பிள் 416 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 416. Prove that pi by 2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3 pi by 2 இப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான், அவனே ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ நமக்கு சொல்யூஷன் போட போகிறோம். நமக்கு காஸ் இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா உனக்கு தெரியும். காஸ் இன்வர்ஸ் உடைய டொமைனு -1 to +1, புரியுதா ராஜா? ரேஞ்சு 0 to π. இது உனக்கே நல்லாவே தெரியும். காஸ் இன்வர்ஸ் அதனுடைய ஆன்சர் எதுக்கும் இடையில தான் இருக்கும், 0வுக்கும் πக்கும் இடையில தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் நம்ம ஜாலியாக என்ன பண்ணலாம், 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு π. புரியுதா சங்கம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது பேசிக் ஃபார்முலா, 0வுக்கும் πக்கும் இடையில இருக்கும். இப்போ ஒவ்வொன்றோடையும் π/2 ஆட் பண்ணு. இங்கே π/2, இங்கே π/2, இங்கே π/2. அப்போ நமக்கு π/2 less than or equal to π/2 plus cos inverse of x less than or equal to π/2 plus π. நான் சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? 0வோட π/2 கூட்டினா π/2, π/2 plus cos inverse of x, அப்புறம் இது π/2 plus π. இப்போ நல்லா கவனி, நமக்கு சின்ஸ் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin inverse of x plus cos inverse of x equal to π/2. நல்லா பார்த்துக்கோ, sin inverse of x plus cos inverse of x equal to π/2. அப்போ இந்த π/2க்கு பதிலாக நான் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ π/2 less than or equal to இந்த π/2க்கு பதிலாக தங்க sin inverse of x plus cos inverse of x plus cos inverse of x less than or equal to இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. 2π plus y என்ன வரும் உனக்கு? 3π/2. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2π, 2πயோட ஒரு பை கூட்டினா 3π/2. ஓகேவா? இப்போ பாரு, இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ, இதை கூட்டிக்கிட்டீங்கன்னா அப்போ π/2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3π/2. பார், உன்னுடைய ஆன்சர் வந்துருச்சு பார். புரிஞ்சுதா? இதில் ஜஸ்ட்டு இந்த பேசிக் ஃபார்முலா, காஸ் இன்வர்ஸ் உடைய ஃபார்முலா, அதாவது டொமைன் -1 to +1, ரேஞ்சு 0 to π. அப்போ காஸ் இன்வர்ஸ் எதுக்கும் இடையில இருக்கும், 0வுக்கும் πக்கும் இடையில. இதுதான் பேசிக். 0 less than or equal to cos inverse of x less than or equal to π. அப்புறம் இங்கே பார் π/2 இருக்கா, அதனால் எல்லா இடத்துலையும் π/2 கூட்டு, இதோட π/2 கூட்டு. அப்போ இங்கே π/2 கூட்டினீங்கன்னா π/2, இங்கே π/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இங்கே π/2. புரியுதா கண்ணு? நான் ஒன்று பேர் இதெல்லாம் பண்ணல. இங்கே π/2 இருக்கனால எல்லா டேர்ம்லையும் π/2 கூட்டுறேன், இங்கே கூட்டுறேன், இங்கே கூட்டுறேன், இங்கே கூட்டுறேன். இப்போ இந்த π/2க்கு நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். sin inverse of x plus cos inverse of x equal to π/2ங்கிற ப்ராப்பர்ட்டியை. அப்போ இந்த π/2க்கு பதிலாக sin inverse of x plus cos inverse of x. அப்போ தேர்ஃபோர் இங்கே π/2 வந்துடும் பாரு. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 2πயோட ஒரு பை கூட்டினா 3π/2 வந்துடும். இந்த cos inverse of x கூட்டினா 2 cos inverse of x. நம்ம ஆன்சர் வந்துடும். இப்போ புரிஞ்சுதா சாமி? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.